ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி. இந்த விலாகில் மார்கழி மாதம் வந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் நான் செஞ்ச பூஜைகளையும் வேலைகளையும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடவே இந்த வருஷம் மார்கழி மாதத்தில் நான் பண்ண பிரம்ம முகூர்த்த பூஜையால் அடைஞ்ச பலன்களையும் சில பேரோட கேள்விக்கான பதிலையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இடையிடையாக ஒவ்வொன்றையாக பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்நாள் வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அத்தனை நல்ல இதயங்களுக்கும் இந்த தருணத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாளே ரொம்ப மங்களகரமான நாள். அந்த நாளில் நாம் செய்கிற ஒவ்வொன்றும் நம்ம வீட்டுக்கும் மங்களகரத்தை உண்டாக்குறதுக்காக செய்கிறது தான். அப்படி நம்ம ஆன்மீக வழியில் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு நன்மை இருக்குது. என்னோடய வெள்ளிக்கிழமைகள் பெரும்பாலும் நிலைவாசல் பூஜையிலேருந்து தான் தொடங்கும். நிலைவாசலுக்கு அன்னைக்கு தான் மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சு அரிசிமா கோலம் போட்டுட்டு மற்ற வாசலில் கோலம் போடுறதுலேருந்து என்னோடய பூஜை தொடங்கும். இப்படி நம்ம வீட்டை மங்களகரமாக அழகாக வச்சுக்கிறதுக்கு நாம் போடுற கோலத்தினால கூட நமக்கு சில நன்மைகளும் புண்ணியமும் வந்து சேருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் போடுற கோலத்தில் உள்ள அரிசி மாவு துகள்கள் வந்து எறும்பு போன்ற சின்ன உயிர்களுக்கு கூட பசியாற்றுறதுக்கு உதவுது. நாம் பண்ணுற தானங்கள்லேயே சிறந்தது அன்னதானம் தான். அந்த அன்னதானத்தை நம்மளை அறியாமையே நம்ம செஞ்சிட்ருக்கோம். அது பெரிய உயிர்களுக்கு கொடுத்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியாத சின்ன உயிர்களுக்கு கொடுத்தாலும் அது தானம்தான். இந்த விலாக் எடுக்கிற அன்னைக்கு என்கிட்ட ஈரமான அரிசி மாவு அந்த மாக்கோலம் போடுறதுக்கு முடிச்சிருந்தது. அதனால் நான் காஞ்ச அரிசி மாவில் தான் நிலவாசலில் கோலம் போட்டிருந்தேன். அதை வச்சு அடுப்பில் போட்டால் அவ்வளோவா நல்லா இருக்காதுங்கிறதுனால மஞ்சள் வச்சு கோலம் போட்டு குங்குமம் வச்சு பாலையும் காய போட்டுட்டு வந்தாச்சு. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பூஜை பண்ண மோச்சில் கண்டிப்பாக சாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கிறோங்கிறது கட்டாயமானது. ஆனால் நம்ம அந்த நேரத்தில் இருந்து பூஜை பண்ணுறதுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருப்போம். அந்த நேரம் நம்மளுக்கு நெய்வேத்தியத்துக்கு பிரசாதம்லாம் செய்ய அவ்வளோவா டைம் இருக்காது. அப்படி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக பால் நம்ம வீட்டில் இல்லாமல் இருக்காது. ஒரு டம்ளர் பாலை காய்ச்சி வச்சாலே அதுவே சாமிக்கு போதுமானது. இதை நானாக சொல்லலை, கோயிலில் உள்ள ஐயர் எனக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. நம்ம சாப்பிட்றதுக்காக செய்கிற எந்த பொருளையுமே சாமிக்குன்னு ஒரு துளி எடுத்து வச்சாலே நாம் சாப்பிட்ற சாப்பாடும் பிரசாதம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் சமையலை தொடங்குறது பாலை காய்ச்சி தான். அதனால் வேலையை பாலை கொண்டு சாமிக்கு வச்சுட்டு தான் அன்றைக்கி சமையல் வந்து மற்ற வேலைகள்லாம் நான் தொடங்குவேன். சில நேரத்தில் நாம் செய்கிற சில விஷயங்கள் வந்து நமக்கே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கறது இந்த துளசிக்கு செய்கிற பூஜை. நான் முன்னாடியெல்லாம் இப்படி செஞ்சது கிடையாது. துளசிக்கு சும்மா சாம்பிராணி ஊதுபத்தி காமிச்சிட்டு போயிடுவேன். இப்படி விளக்கேற்றி வழிபட்டது கிடையாது. இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த விளக்கேற்றி பூஜை பண்ணுற வழக்கத்தை கொண்டுட்டு வந்திருக்கேன். அது செஞ்சு வீட்டுக்குள்ளே போய் பூஜை பண்ண முச்சில் எனக்கு ஏதோ ஒரு மன நிறைவு. துளசிக்கிட்ட விளக்கு ஏற்றி அந்த பிரகாசமான ஒளியை பார்க்கும் போச்சில் எனக்குள்ள ஒரு சந்தோஷம். அதுபோல் வீடும் ரொம்ப பிரகாசமாக இருக்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு எனக்கு. இப்படி எல்லாருக்குமே சில விஷயங்களில் உங்களுக்கு மனசுக்கு நிறைவான சில விஷயங்கள் இருக்கும். அதை வந்து எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேணாம். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செய்யுங்க. இந்த உலகத்தில் ஆண்டவன் படைப்பில் எல்லாருமே ஒரே மாதிரியானவங்க கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனை கற்பனை அப்படின்னு எல்லா எண்ணங்களுமே ஒவ்வொரு விதத்தில் மாற்றமடையும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வழிபடுவாங்க. எல்லாரையும் மாதிரி நாமளும் வழிபடணும்னு நினைக்காம நமக்கு சில விஷயங்கள் வந்து இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் உள்ளுணர்வு தோணும். அதுபடி நீங்கள் செய்யும் போச்சில் கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இப்படித்தான் நான் நினச்சிக்கிறது. நிறைய பேரோட வீடியோ நான் பார்த்தாலும் எனக்கு மனசுக்கு எது பிடிக்குதோ, எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் என்னோடய வாழ்க்கையில் வந்து கடைப்பிடிக்கிறது. அதுதான் எனக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஒருத்தவங்க இந்த பூஜையை பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம செய்கிறதுக்கும் அந்த பூஜையை நம்ம பண்ணினா நல்லா இருக்கும்னு நமக்கு தோன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் சொல்லி நம்ம செய்ய மோச்சில் அது வந்து நம்மளுக்கு சில காலங்கள் ஆனோடனே நம்மளுக்கு செய்ய முடியாமல் போக மோச்சில் அது வேறு மாதிரி உணர்வை கொடுக்கும். இது நம்மளுக்கு பிடிச்சு செய்ய மோச்சில் அந்த மாதிரி வெறுப்புணர்வோ எதுவுமே என்னடாச்சா இப்படியெல்லாம் பூஜை பண்ணணுமா அப்படிங்கிற இதெல்லாம் நமக்கு எக்காலத்துலேயும் வராது. அதனால் எதையுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்ம வாழ்க்கை முழுவதும் அதை எடுத்துகிட்டு போகலாம். அப்படி நம்மளுக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த
பிரபஞ்சமும் கண்டிப்பாக நம்மளுக்கு உதவும். சின்ன உதாரணம் மூலிமா சொல்கிறேன். நாங்கள் முன்னாடி ஒரு சின்ன வீட்டில் இருந்தோன்னு சொன்னேன்ல, நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காத ஒரு இடத்துல தான் நான் அந்த மார்கழி மாதம் வரமோச்சில் கோலம் போடுவேன். சுத்தமாக என் கணவருக்கு பிடிக்காது. இத்தனோண்டு இடத்துல இந்த கோலம் தேவையா, காலெல்லாம் நரன்னு குத்துது அப்படின்னு சொல்லி எப்போவுமே திட்டுவாங்க. நான் காதிலே வாங்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கோலம் போடுறது சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ ஒரு பிரியம். அவங்களுக்காக எனக்கு அதை விட்டு கொடுக்க முடியல. திட்டு வாங்கியாவது நான் கோலம் போட்டுருவேன். ஆனால் அதை நான் சொன்ன மாதிரி முன்னாடியே பல வீடியோக்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கோலம் போடுறதுக்காகவே எனக்கு பெரிய வாசல் உள்ள வீடு வேணும்னு நான் கடவுள்கிட்ட கேட்ட மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அதே கணவர் நான் கோலம் போட முச்சில் என்னை வளைச்சி ஃபோட்டோ ஸ்டில் எடுக்கிறதுக்கும் இந்த பிரபஞ்சம் உதவி செஞ்சுருக்கு. இன்றைக்கி இந்த சேனலில் பல பேரோட மனசை கொள்ளையடிக்க காரணமானதும் இந்த கோலம்தான். இதனால தான் நான் இவ்வளோ ஷியோரிட்டியோடு அவங்ககிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக நமக்கு பிடிச்சதை செய்ய மோச்சில் அதுக்குள்ள வழிகள் தானாலே நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சம் அப்படி தான் நம்மளோட எண்ண அலைகளை நம்மக்கிட்ட சேர்க்குற பவர் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்குது. அதில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வேண்டி செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சக்தி கூடங்கிறது இந்த ஒன்றுக்காக தான். இதுக்கு முன்னாடி என் தலைவிதியை மாற்றிய மார்கழின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலில் ஒரு வீடியோ போட்டிருக்க மோஸ்ட்லி அந்த வீடியோ பார்த்துட்டு பல பேருக்கு பல சந்தேகங்கள். அதில் சில பேர் கேட்டிருந்தது, இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணாதான் நம்ம வேண்டினது நடக்குமா, மற்ற நேரத்தில் வேண்டினது நடக்காதாங்கிற சந்தேகங்கள்லாம் வந்திருக்கு. பிரம்ம முகூர்த்த பூஜைக்கே ஒரு தனி சக்தி உண்டு. ஆனாலும் அதிசக்தி வாய்ந்தது மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு. அந்த ஒரு வருஷம் நம்மளுக்கு செய்ய முடியாதவங்க கூட அந்த ஒரு மாதம் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சால் அந்த ஒரு வருஷத்தோட பலன் நம்ம ஏதாவது ஒன்றுக்காக தான் கண்டிப்பாக மனசை வருடுற ஒரு இதுக்காக தான் நம்ம வேண்டி விரதம் எடுக்கிறது. அந்த நோன்பு மார்கழி மாதம் நம்ம எடுக்கும் போச்சில் கண்டிப்பாக நம்ம நினச்சது நிறைவேறுங்கிறது தான் நம்பிக்கை. மற்றபடி மார்கழி மாதம் பூஜை பண்ணால் மட்டும்தான் கிடைக்குங்கிறது கிடையாது. மற்ற நேரங்களில் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணாலும் நம்ம வேண்டினது கிடைக்கும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். நம்ம பொறுமையாக இருந்து நம்ம நினச்சதை அடையலாம். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் தராமல் விடாது. அன்றைக்கி இப்படி காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் வேலையும் முடிச்சுட்டு வேலையாக மாக்கோளத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன் காலையிலேயே. அதை தான் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்சியிலேயே அரைச்சி எடுத்துகிட்டு மாடியில் போய் ஊற்றி காய வச்சு அதை ரெடி பண்ணினேன். இந்த விளாக் எடுக்கும் போச்சில் டிசம்பர் லீவ் இருந்ததுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருந்தோம். பொண்ணு என்னடா வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தா அம்மாவை மிஞ்சிற அளவுக்கு அங்கே கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சில விஷயங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு நாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறத விட அந்த முறையில் நாம் வாழ்ந்துக்கிட்டோன்னா பிள்ளைங்க தானாலே அதிலேருந்து கற்றுப்பாங்க. அப்படி தான் நான் இதை புரிஞ்சுருக்கேன். அவளுக்கு நான் கோலம் போட சொல்லி கொடுத்ததில்ல. நான் போடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாள். பெரும்பாலும் அவள் தூங்கி எழும்புறதுக்கு முன்னாடி நான் கோலம் போட்டுருவேன். இருந்தாலும் சில இது பண்ணிகிட்ருக்க மோஸ்ட்ல லைட்டாக பாப்பா, அம்மா நான் போடுறேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து வந்துக்கிட்டே இருப்பாள். எனக்கு கலர் தாங்க, நீங்கள் மட்டும் போடுறீங்களேன்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு கொஞ்சம் டம்மி கலரெல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். அவளுக்கும் இப்போ கோலத்துக்கு மேலே ஒரு ஆசை வந்துக்கிட்டு இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்குமே சந்தோஷந்தான். இப்படி அவளை வீடியோவில் காமிக்கிறதும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. அதனால தான் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தான் நம்ம கோலம் கோலம் போட்டாலும் இந்த அரிசி மாவு வச்சு போடுற மாக்கோலத்துக்கு ஒரு தனி ஸ்பெஷல்னே சொல்லலாம். எனக்கு இந்த மாக்கோலம் போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கோலம் போடுறதுக்கு அரிசி மாவு லைட்டாக கலந்துப்பேன். மற்றபடி மாக்கோலத்தை இந்த நிலவாசலில், பூஜை ரூமில், அடுப்பில் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் அளவில் தான் எனக்கு யூஸ் பண்ண முடியும். இந்த ஒரு கிளாஸ் போட்டாலே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வர்ற அளவுக்கு எனக்கு அந்த மாக்கோலம் இது ரெடி ஆகிடுச்சு. வெள்ளிக்கிழமைகளில் நாம் செய்கிற சில வேலைகள் நம்மளுக்கு மங்களகரத்தை கொடுக்கும்னு சொன்னாலே அதில் இதுவும் ஒன்று. நம்ம வச்சுருக்க உப்பு, புளி, காஞ்ச மிளகாய், அந்த ஜாடி எல்லாம் இருக்குதானே, அந்த இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வேளை காலியாச்சோ இல்லை பாதி அளவில் இருக்குது நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம பண்ணணுன்னா ரொம்ப விசேஷம். நம்மளுக்கு அல்லெல்லாம் குறையாமல் அந்த பொருட்கள் நம்ம வீட்டில் நிலச்சிருக்கணுன்னு நம்பிக்கை. நான் இந்த ஜாடிகள் எல்லாம் ஒரு ஈரத்துணியை வச்சு துடைச்சிட்டு, காலி ஆகாத பட்சத்தில் ஈரத்துணி வச்சு துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஓரளவுக்கு ஃபில் பண்ணுவேன். இல்லை ரொம்ப ஓரளவுக்கு நல்லா கீழே அடியில் வந்துட்டு அப்படின்னு சொன்னேன்னா நல்லா கழுவி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஃபில் பண்ணுவேன். இப்படி நம்ம சமையல் அறையில் மஞ்சள் குங்குமம் வச்சு பார்க்குற சில பொருட்கள் நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும்.
இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வீட்டில் உள்ள எல்லா ஜாடியிலையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கல் உப்பு இதெல்லாம் லட்சுமி தேவிக்கு உகந்தது இல்லையா, அதனால் அதுக்காக நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறது. மற்றபடி ஊறுகாய் ஜாடி இருந்தால் வைக்கலாம். நான் அப்படி தான் சால்ட்டு, கல் உப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், புளி, ஊறுகாய் இவ்வளோ தான் ஜாடியில் வச்சுருக்கேன். அத்தனைக்குமே நான் மஞ்சள் குங்குமம் வச்சுருவேன். அப்படி வச்சு பார்க்கும் போச்சில் எனக்கு அது சமையல் பண்ணும் போச்சில் என்னோடய சமையலறை ரொம்ப தெய்வீகமாக இருக்கிறதா நான் உணருவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், கட்டாயம் கிடையாது. எப்போவுமே நம்ம வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகணுன்னா நமக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சால் மட்டும்தான் அதில் சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா நம்ம சந்தோஷம் நம்ம கையில், அதை மற்றவங்க நமக்கு தரமாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம தான் அதை உருவாக்கிக்கிடணும். இந்த வேலைகள் நான் விலாக் எடுத்த அன்றைக்கி செய்யலை, இதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமைகளில் செஞ்சது. சரி, இந்த மார்கழி மாதம் இதில் இதையும் இன்க்ளூட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். வெள்ளிக்கிழமை பூஜை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால. டிசம்பர் லீவில் இந்த விலாக் எடுத்ததுனால சமையல்லாம் எதுவுமே இன்க்ளூட் பண்ணலை. அந்தந்த நேரத்துக்கு தேவையானதை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டாச்சு. ஈவினிங்காக 6 மணிக்கு வாசலில் விளக்கேற்றி வச்சு பூஜை ரூம்லையும் விளக்கேற்றி வச்சாச்சு. வாசலில் விளக்கேற்றி வைக்கிறது கார்த்திகை மாதமும் மார்கழி மாதத்தில் மட்டும்தான் நான் பண்ணுறது. மற்ற நேரங்களில் நான் வாசலில் விளக்கு வைக்க மாட்டேன். பூஜை ரூமில் மட்டும்தான் விளக்கு ஏற்றிட்டு இருக்கேன் இவ்வளோ நாளுமே. அன்றைக்கி நான் பண்ண பூஜை எப்போவுமே வழக்கமான செய்கிற பூஜையாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பெஷலானது. ஏன்னா திருப்பதியிலேருந்து என்கிட்ட தானாக வந்த அந்த அஷ்டலட்சுமி அம்மாவுக்கு ஒரு பூஜையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஓரளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பூஜைனா எதுவும் பெரிய அளவில் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. எப்போவுமே நான் செய்கிற பூஜைகள் ரொம்ப எளிமையானது தான். வழக்கமாக வெள்ளிக்கிழமை ஆனால் நான் கனகதார சோத்திரம் படிப்பேன். எப்போவுமே எங்களோட குத்து விளக்குக்கு பாதத்தில் தான் நான் லக்ஷ்மி தேவியாக இருக்கிறதா நினச்சி பூ போட்டு அந்த சோத்திரம் படிக்கிறது. இப்போ முறையாக அஷ்டலட்சுமி தேவி வீட்டுக்கு வந்திருக்கனால சரி அவங்கள மனையில் உட்கார வச்சு கனகதார சோத்திரம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனையில் இந்த குபேர கோலம் இருக்குதானே அதை போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். கோலமும் அன்றைக்கி ரெடி பண்ணதுனால ஃபஸ்ட்டு நல்லா அழகாக பன்னீர் கலந்து மனையில் கோலம் போட்டாச்சு. எப்போவுமே ஒரு தெய்வம் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வர்றது விசேஷம் தானே. அப்படி லட்சுமி தேவியும் எனக்கு விசேஷம்தான். அதனால் அன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச பருப்பு பாயாசம் தான் வச்சு நைவேத்தியமாக வச்சுருந்தேன். காலையில் வெறும் பால் மட்டும் வச்சு சிம்பிளாக பூஜை பண்ணி முடிச்சிட்டோம். ஈவினிங்காக பருப்பு பாயாசம் பண்ணி நைவேத்தியம் வச்சு கனகதார சோத்திரம் படித்து அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல், என்னை பொறுத்த வரைக்கும் அது ஸ்பெஷல் பூஜை பண்ணி அன்றைக்கி லட்சுமி தேவியையும் சந்தோஷப்படுத்தியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நாம் பண்ணுற எந்த பூஜையாக இருந்தாலும் நம்மளோட விட்டு போகாமல் நம்மளோட அடுத்த சந்ததிங்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் அதை கடத்தப்படணுங்கிறது என்னோட எண்ணம். சொல்லப்போனால் எங்கள் அம்மா வழியிலேயோ என் மாமியார் வழியிலையோ இந்த மாதிரி பூஜையெல்லாம் அவங்க பண்ணினதில்லை. அம்மா ஏற்கனவே சொன்ன மாதிரி நவராத்திரி பூஜை, மார்கழி பூஜை இதெல்லாம் அம்மா பண்ணி அது மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி மாமியார் வீட்டை சொல்லப்போனால் மாமியார் விளக்கு கூட ஏற்ற மாட்டாங்க. அப்படி ஒரு ஃபேமிலியில் என் புருஷன் தப்பி தவறி ஆன்மீக வழியில் வந்துட்டாங்க. அவங்களுக்கும் நான் போய் வாய்க்கிற மாதிரி கடவுள் இணைச்ச உறவு எங்களுது. நான் விளக்கு ஏற்றுறது சின்ன வயசுலேருந்து எனக்கு அது பழக்கமானனால அவங்களுக்கும் எனக்குமே சில விஷயங்கள் ஒத்து போகாது. கடவுள் புண்ணியத்தில் தனியாக வந்திருக்கிறனால ஓரளவுக்கு என்னால் சில பூஜைகள் பண்ண முடியுது. நான் நினைக்கிறது என்னென்னா, நான் பண்ணுற பூஜைகள் என்னோட போகாமல் என்னோட பிள்ளைங்க காலத்துக்கும் அவங்களோட பிள்ளைங்க காலத்துக்கும் எடுத்துகிட்டு போகணுங்கிறத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது. இப்போ எனக்கு பையனும் இருக்காங்க, பொண்ணும் இருக்கிறா. இப்போ பொண்ணும் கட்டி போகிற இடத்துல நான் எப்படி பூஜை பண்ணணும் அது அவள் மனசில் கண்டிப்பாக பதிஞ்சிருக்கும். அதனால் அவளோட வாழ்க்கை முறையில் அவள் கண்டிப்பாக அந்த பூஜை முறைகளை எடுத்துகிட்டு போவாள். ஆனால் பையன் விஷயத்தில் அப்படி கிடையாது. நமக்கு பையனுக்கு வர்ற மருமக நம்மளோட ஒத்து போகணும். அவளுக்கும் இதே மாதிரி எண்ண அலைகள் இருந்தால் மட்டும்தான் அவள் அந்த பூஜை பண்ண முடியும். அதனால் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது என்னென்னா, நான் பண்ணுற பூஜை எந்த காலத்துலேயும் யாராலையும் தடைப்படக்கூடாது. இந்த காலங்காலமாக அதை எடுத்துகிட்டு வரணுங்கிறக்காக தான் நான் நினச்சி வேண்டிப்பேன். எல்லாமே எளிமையான விதத்தில் செய்கிறதுக்கு காரணமும் இதுதான். நம்ம ரொம்ப இழுத்து போட்டு செஞ்சோன்னா இவ்வளோ கஷ்டமாக இந்த பூஜைகள்லாம் பண்ணுறதுக்குன்னு ஒரு நினப்பு வந்துடக்கூடாது பிள்ளைங்கிறதுல. அதனால் சின்னதாக எளிமையாக பண்ண மோச்சில் பிள்ளைங்களுக்கும் அது பிடிச்சிருக்கும், பிள்ளைங்களும் அதை தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போவாங்கங்கிறது என்னோட எண்ணம். நான் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை கனகதார சோத்திரம் படித்து பூஜை பண்ண மோச்சில் என் பொண்ணு என் கூட இருப்பாள். சோத்திரம் படிக்க தெரியாது, ஆனால் நான் பூ போட மோச்சில் அவளும் எடுத்து போடுவாள்.
இப்படி சில நல்ல விஷயங்களை, சில வழிபாட்டு முறைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்றதுக்கும் நாம் தான் உதவி செய்யணும். இன்னைக்கு இப்படித்தான் எளிமையான முறையில், ஆனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மன நிறைவான ஒரு பூஜையை அன்றைக்கி செஞ்சு முடித்து தாயாரையும் மனசு குளிர்விச்சாச்சு. இப்போ வீடியோவோட எண்டுக்கே வந்தாச்சு. நேரம் போனதே தெரியல. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்துட்டு வர்ற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.